வணக்கம் அனைவருக்கும். ஆடியோ வீடியோ தெளிவாக இருக்கும் நம்புகிறேன். ஒரு ரெக்வெஸ்ட், மக்களுக்கு நான் வைக்கிற ஒரு ரெக்வெஸ்ட், சரியா? ஏன் இப்போது இந்த வீடியோ அப்படின்னா, ஏன்னா ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கால் பண்ணி ஒரே கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும், அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தா, டைட்டில் பார்த்துருப்பீங்க, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு நம்பணும். எதை நம்பணும் அப்படின்னா, வாத்தி சொல்லி கொடுக்குற ப்ராசஸையும் நம்பணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மால் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? 21 வீடியோஸ் சூப்பராக புரியுது, ஸ்ப்ளிட்டிங் சூப்பராக புரியுது. நான் டெஸ்ட்டு போய் போட்டேன்னா எனக்கு மார்க்கே இம்ப்ரூவ் ஆகலை, எனக்கு பயமாகுது, பதட்டமாகுது, இங்கிலீஷ் படித்து வேஸ்ட் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. ஏன் இப்படி? நம்ம ஒரு ஃப்ளோவில் போயிருக்கோம்னா அந்த ஃப்ளோவை தயவு செஞ்சு பிடிங்க, சரியா? ஸோ மக்களுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளான்னு சொல்கிறத விட அவங்களுக்கு இருக்கிற ஒரு அடிக்ஷன் என்ன அப்படின்னா, லைவுக்கு டக்குன்னு ரீச் ஆகிடணும், வீடியோவை ஸ்கிப் பண்ணிடணும். வீடியோவை ஸ்கிப்பு மட்டும் பண்ணாதீங்க. இது ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் என்னுடைய சைட்லேருந்து, ஒரு மிகப்பெரிய ரெக்வெஸ்ட். 2 ஸ்டூடெண்ட்ஸு அதே கம்ப்ளைண்ட். என்ன தெரியுமா? சார் எனக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகலை, நான் டெஸ்ட்டு போட்டு பார்த்தேன், மார்க் இம்ப்ரூவ் ஆகலை. என்னுடைய கேள்வி என்னன்னா, என்ன எதுக்கு நீ டெஸ்ட்டு போட்டு பார்த்த? 21 வீடியோஸு, அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட்டிங் முடித்ததுக்கப்புறம் நம்ம டெஸ்ட்டுக்கு போனோமா? நம்ம என்ன பண்ணோம்? ப்ரிப்போசிஷன் பார்த்தோம், திரும்ப கனெக்டர்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம்? டமாலுக்கு போனோம். வீடியோவுக்கு ஆர்டர் இருக்குது, படிக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ராஜா, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. ஆர்டர் ஆஃப் இங்கிலீஷ் வீடியோஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன்னா அதை வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க, மிஸ் பண்ணாதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன், சரியா? நீங்கள் பரவாயில்ல, ஆஃப்லைன் வந்தீங்கன்னா 3 மந்த்ஸுக்கு நான் தொடவே விட மாட்டேன், டெஸ்ட்டு பக்கமே போக விட மாட்டேன். டெஸ்ட்டு போடாதீங்கன்னு சொல்கிறேன்ல, அதுக்கப்புறமா நீங்கள் போட்டு உங்களுக்கு மார்க் வரலன்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், நம்புங்க ராஜா, நம்புங்க, தயவு செஞ்சு நம்புங்க. கிளாஸ் எடுக்க ஆரம்பித்து 6 மந்த்ஸ் ஆகிருக்கு. 3-4 வருஷமாக நான் கற்றுக்கிட்ட மொத்தத்தையும் தான் சொல்லி கொடுக்குறேன், எதையுமே மிச்சம் வைக்கல, எல்லாத்தையும் தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் உடனே டெஸ்ட்டு போட்டிங்க, உடனே கொஸ்டினுக்கு போனீங்கன்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், உனக்கு இங்கிலீஷ் பயங்கர ஒரு பயம் கொடுத்துற ஒரு விஷயமா இருக்கும். ஐயா, ஃப்ரெஷருக்கு நான் எடுத்திருக்கேன், 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷமாக இங்கிலீஷ்னால கிளியர் ஆகாமல் உட்காந்துருக்கவனுக்கு எடுத்திருக்கேன், சரியா? இதில் யார் தெரியுமா? இந்த 3-4 இயர்ஸாக ட்ரை பண்ணி இங்கிலீஷில் என்ன படிக்கனே தெரியாதுன்னு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க நல்லா கவனிப்பாங்க, நமக்கு என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கும்போது எனக்கு புரியுது, அந்த ஆர்வம் புரியுது, கொஸ்டினுக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வம் புரியுது, லைவுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் எனக்கு தெரியுது. ஆனால் நம்புங்க, சரியா? நான் பார்த்தவரை இது வரைக்கும் யாருமே, சார் நான் வீடியோ வரிசையை நான் பார்த்துட்டு வரேன் சார், வீடியோ ஸ்கிப்பே பண்ணலை சார், எனக்கு மார்க்கே இம்ப்ரூவ் ஆகலை சார், இப்படி எவனா சொல்லட்டும் பார்ப்போம். எனக்கு கான்செப்டே இம்ப்ரூவ் ஆகலை சார், சொல்லட்டும் பார்ப்போம். டமாலுக்கு நான் எப்போ வாரேன், நான் எப்போ கொஸ்டினுக்குள்ளே போகிறேனோ அப்போ கொஸ்டினுக்குள்ளே போகணும், எப்போ டெஸ்ட்டு போட சொல்கிறனோ அப்போ டெஸ்ட்டு போடணும். நம்மால் டெஸ்ட்டு நிற்கிறாங்க. இப்போ ஐயா, மனசு வலிக்குது. கான்செப்டு, அதுக்கப்புறம் தான் ஆக்யூரசி, அதுக்கப்புறம் தான் ஸ்பீடு. அவசரப்பட்டு ஆக்யூரசி ஸ்பீடுக்கு போனால் ஒன்றுமே நடக்காது, தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் ஒன்றுமே ஆகாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், கான்செப்டை ஸ்ட்ராங் பண்ணாமல், 21 பேசிக் வீடியோ பார்க்காம, ஸ்ப்ளிட்டிங் புரியாமல், ப்ரிப்போசிஷன் பார்க்காம, நான் வந்துட்டு கனெக்டர்ஸ்லாம் எனக்கு தேவையில்லைன்ட்டு நான் எல்லா கொஸ்டினும் வாசித்து போடுவேன் அப்படின்னா நீங்கள் போடுங்க, நீங்கள் வாசித்து போடுங்க. ஆனால் அந்த வாசித்து போடுற அந்த ஜீவனை விட என் ஸ்டூடெண்ட் ஒருத்தனை நான் அந்த வாசித்து போடுறவனை விட நான் மேலே தூக்கி வச்சு நான் காமிப்பேன், சரியா? என்னுடைய மெத்தடில் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காப்ல, அவருக்கு நான் கன்ஃபார்ம் இந்த வாசிச்சு போடுறோட மார்க்கு ஏற்றி காமிப்பேன்.
அதுதான் வந்து லட்சியமே, அதுதான் கோலே. அது கன்ஃபார்ம் நடக்கும். 6 monthஸில் எங்கேயோ போயிருக்கும் இங்கிலீஷு, எப்படி இல்லாமல் மாறி இருக்கும். வீக் சப்ஜெக்ட்லேருந்து இதில் வீக் சப்ஜெக்ட் கிடையாதுங்கிறதாவது மாறி இருக்கும். நேற்று ஒருத்தங்க மெசேஜ் பண்ணாங்க, வீக்லேருந்து இப்போ எனக்கு ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு சார், இதில் தான் எனக்கு இருக்கிறதே கம்மியான மார்க் வரும், இப்போ இதில் தான் அதிகமான மார்க் வருது சார்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸை நம்புங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா இருப்பீங்க. சரியா? என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். நம்ம ராயல் பாஸ் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கிங்க. சரியா? ஸோ ராயல் பாஸ் வந்துட்டு அதே ஆஃபரில் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்துட்டு 3 மாதம் நான் ஒரு இடத்துல கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு புதுசாக இல்லை, நான் பேங்க்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். டிஎன்பிசி ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க வந்துட்டு, சார் நீங்கள் நல்லா கிளாஸ் எடுப்பீங்களாம்ல, நான் கேள்விப்பட்டேன் சார், நான் வந்துட்டு ஒரு நாள் உங்கள் கிளாஸில் வந்து உட்கார்றேன் சார் அப்படின்னா. ஒரு நாள் கிளாஸில் வந்து உட்கார்ந்தாங்க. எந்த கிளாஸில்? நான் 3 மாதமாக கிளாஸ் எடுத்து முடித்த ஒரு கிளாஸில் 3 மாதமாக கிளாஸ் எடுத்து முடித்த ஒரு கிளாஸில் வந்து அவங்க உட்கார்றாங்க. உட்காந்துட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே கடுப்பாகி போயிட்டாங்க. சரியா? ஏன் அப்படின்னு கேட்டேன். ஏன்னு கேட்கும்போது, எனக்கு எதுவுமே புரியலை, அதனால நான் கிளம்பிட்டேன் அப்படின்னா. சரியா? இப்போது இது எனக்கு பெருமை, இது எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட். ஐயா, 3 மாதம் ஒருத்தங்க கிளாஸுக்கு வரலை, என் கிளாஸுக்கு வரலை, 90 நாள் வராமல் 91வது நாள் வந்து உட்காந்து அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னாதான்டா எனக்கு அவமானம். 3 மாதமாக நான் எதுவுமே டீச் பண்ணலன்னு அர்த்தம். நீங்கள் கிளாஸு ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். சரியா? தயவு செஞ்சு நான் திரும்ப அதை தான் சொல்கிறேன், கிளாஸு ஸ்கிப் பண்ணாதீங்க. சார் நான் 150 வீடியோ பார்க்கணும் சார், 5 நாளில் டெஸ்ட்டு சார், என்ன சார் பண்ணுறது? அதெல்லாம் ரெண்டாவது. அதெல்லாம் உங்கள் 5 நாளில் டெஸ்ட்டோ 10 நாளில் டெஸ்ட்டோ, கான்செப்ட் வைஸ் போகிறது தான். தயவு செஞ்சு ப்ரொசீஜரை மாற்றி சிக்காதீங்க. சிக்கி உங்களுக்கு தான் கஷ்டமாகும். 2 வேலையாயிரும். சரியா? இந்த பேசிக்ஸு, ப்ரிப்போசிஷன், ஸ்பிளிட்டிங், கனெக்டர்ஸ், இது 4 சேர்ந்தது தான் பேசிக்கு. இதுக்கு அப்புறம்தான் நாம் கொஸ்டினுக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஸ்டினுக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இங்கிலீஷ் படிக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்டூடெண்ட்டு, சார் எனக்கு கிராமர்லாம் நல்லா புரியுது, எல்லாம் வருது, சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வர மாட்டேங்குது சார், சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் என்ன பண்ணுன்னு தெரில சார் அப்படின்னு கேட்குறாரு. உடனே நான் கேட்குறேன், நான் வழக்கமாக கேட்குறது தான், தம்பி எப்படி படிக்கிறீங்க, எங்கள் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட படிச்சிங்க, எவ்வளோ அட்டம்ப்ட்டு, எவ்வளோ மார்க்கு, ஃபிலிம்ஸ் அட்டம்ப்ட் எவ்வளோ, மெயின்ஸில் எல்லாமே கேட்டுட்டு ஹிஸ்ட்ரிலாம் கேட்டுட்டு வரேன். சார் கிளாஸ் எவ்வளோ பார்த்தீங்க சார்? எல்லா கிளாஸும் பார்த்துருவேன் சார். கடைசியாக சொல்லும்போது நடுவில் சொல்கிறாரு, சார் எடிட்டோரியலில் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவேன் சார். தம்பி எடிட்டோரியல் மட்டும் என்ன பண்ணிடுவார்? ஸ்கிப் பண்ணிடுவார். எடிட்டோரியல் கிளாஸை மட்டும், நம்ம எடிட்டோரியல் கிளாஸ் மட்டும் பார்க்க மாட்டார். சாருக்கு பிரச்சனை என்னது? சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகலை. நான் என்ன பண்ணுறது? எடிட்டோரியல் கிளாஸ் நம்ம எடுக்கிறதே சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகணும் தான். சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைன்னு சொல்கிறாரு. எடிட்டோரியல் கிளாஸ் பார்க்க மாட்டேங்கிறாருன்னா என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுங்க. இது ஜென்ரலாக சொல்கிறேன், இது அவருக்குன்னு இருக்கிற பிரச்சனை இல்லை, ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. ஒரு விஷயம் எனக்கு வரலை அப்படின்னா அதுக்குரிய சொல்யூஷன் கையில் இருக்குதுன்னா அதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல. நான் எடிட்டோரியல் சூப்பராக எடுப்பேன், பிரம்மாண்டமாக எடுப்பேன், என்னை மாதிரி எவனுமே எடுக்க மாட்டான் தெரியுமா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். சரியா? அப்போல்லாம் கிடையாது. இதை விட நல்லா எடுக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்காவது தள்ளி விட்டுருவேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவது பார்த்துருவேன், அந்தளவுக்கு தள்ளி விட்டுருவேன். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன். சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறது தனியாக பண்ண முடியாது ராஜா, கிராமர் தனியாக படிக்க முடியாது ராஜா, ஒகேப்ஸு கூட நீங்கள் தனியாக படிச்சுக்கிடலாம். சரியா? ஒகேப்ஸை ஏன் தள்ளி விடுங்க. சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஈஸியான புக்காக வாசிப்பீங்க, கஷ்டமான சென்டென்ஸை எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவீங்க, எதை வாசிப்பீங்க? ஸோ தயவு செஞ்சு அதுக்கு கொஞ்சம் கிளாஸஸை பாருங்கள், வரிசையாக பாருங்கள், கிளாஸை மாற்றாதீங்க. சரியா? மாற்றி தான் சிக்கலாகுது. நம்ம ஆள் விட்டுடுறாங்க, நடுவில் கிளாஸை விட்டுடுறாங்க, விட்டு தான் ஏன் பிரச்சனையாகும். சரியா? நீங்கள் வந்துட்டு என் லைவ் கிளாஸுக்கு வரவே வேண்டாம்.
நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் எப்படியோ இருந்து ரெக்கார்டட் கிளாஸாக பார்த்தா கூட எனக்கு போதும். ஆனால் ப்ராப்பராக பாருங்கள் சரியா? ப்ராப்பராக பாருங்கள். ஒரு விஷயத்தை படிக்கிறோன்னா அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. நான் உனக்கு பேப்பரில் எழுதி தரேன் சரியா? பேசிக்ஸு, ப்ரிப்போசிஷன், ஸ்ப்ளிட்டிங் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். நான் போய் டெஸ்ட்டு போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. ஏன்னா நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளே போகலை, அதுக்கப்புறம் தான் போகிறோம். ஃபஸ்ட்டு கான்செப்டை படிக்கணும். ப்ரிப்போசிஷன், பேசிக்ஸு, ஸ்ப்ளிட்டிங், ப்ரிப்போசிஷன், கனெக்டர்ஸ் அப்படிங்கிற இந்த 4 கான்செப்டை படித்ததுக்கப்புறம் டமாலுக்கு நான் போயிருப்பேன். அதில் தான் உங்களுக்கு அப்ரோச்சு புரிய வரும். அதுக்கப்புறம் தான் மார்க்கு மாறும். அதுக்கப்புறம் தான் டிஃப்ரென்ஸு தெரியும். அதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸு தெரியாது. உங்களுக்கு இல்லை, எவனுக்குமே தெரியாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம பண்ணுறது ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ரொசீஜர். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அதுக்கு அதனுடைய இடத்தை, அதனுடைய டைமை கரெக்டாக கொடுத்துருக்கணும். எனக்கு லைவ் வர்ற ஸ்டூடெண்ட்டு நல்லா தெரியும். அவனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு ஒரு பையன் சொல்ல மாட்டான், ஒருத்தன் கூட சொல்ல மாட்டான். ஏன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருக்கான், அவ்வளோ சூப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கான். இப்போவும் நாங்கள் முடிக்கலை. நாங்கள் மெயின்ஸில் 30-35 ஏற்றுற வரைக்கும் விட மாட்டேன் எவனையுமே. இதே மாதிரி தாலியை அறுக்க தான் செய்வேன், கழுத்தை நெரிக்க தான் செய்வேன், ஒகேப்ஸை கஷ்டமாக ஆக்க தான் போகிறேன், சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை ஏற்ற போகிறேன், கஷ்டமான போர்ஷன் மட்டும் தான் கொண்டு வர போகிறேன். லெவலை ஏற்றிக்கிட்டே தான் இருப்போம். பிஓ மெயின்ஸில் எனக்கு 30 மார்க் வர நான் ஏற்றிக்கிட்டே தான் இருப்பேன். தயவு செஞ்சு வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எடிட்டோரியல்லாம் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏரியா சரியா? சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலையா, எடிட்டோரியல் பாருங்கள். ஒகேப்ஸ் வீட்டில் வச்சு படிக்க முடியலையா, நம்ம ஒகேப்ஸை பாருங்கள் சரியா? நம்மளால் கேட்குறோம், உன் கிளாஸ் 1.5 மணி நேரம் ஒரு கிளாஸாக எடுக்க, அதுலேயும் ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் எடுக்க, ஆப்பில் வேறு கிளாஸ் எடுக்கிறேன். இந்த கிளாஸை பார்த்தா மீதி இங்கிலீஷுக்கு நான் என்ன பண்ணுறது? உன் கிளாஸை மட்டும் தான் அப்போ இங்கிலீஷுக்கு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால், என் கிளாஸை பார்த்தா மட்டும் போதும். நீங்கள் கிளாஸை பார்த்தா மட்டும் போதும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணும். நீங்கள் பக்காவாக ரிலீஜியஸாக, நான் சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன். ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறதுனா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் போதும். உங்களுக்கு வேறு எந்த குறையும் வைக்க மாட்டோம். எந்த ஏரியாலையுமே உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது சரியா? நீங்கள் இங்கிலீஷுக்கு 2 கிளாஸு பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ரீடிங்கை போடுங்க, ஒரு குட்டி செக்ஷனல் டைம் இருந்தால், அதாவது இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், டைம் இருந்தால் செக்ஷனல் போடுங்க. நான் பிகினர் சார், நான் என்ன சார் பண்ணணும்? வீடியோவை ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னா நைட்டு பேயாக வந்து உங்களை நானே பயன்படுத்துவேன் சரியா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணக்கூடாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணால் இங்கிலீஷ் வாத்தியார் கண்ணை குத்திடுவார். வீடியோவை நம்பர் 1 ஸ்கிப் பண்ணக்கூடாது. டெய்லி ½ அன் ஹவர் ரீடிங்க்கு ஒதுக்கணும். எல்லா கிளாஸையும் வரிசையாக பாருங்கள். உங்களுக்கு தேவையானது எந்த குறையும் இல்லாமல் பர்ஃபெக்டாக உங்கள் கையில் வந்து இருக்கும். ராயல் பாஸ் வந்துட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க. யூடியூப் கிளாஸ் இப்படி போகுது, ஆப் கிளாஸ் வேறு மாதிரி போகும். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். 3 நாளாக பாபர் மசூதியை இடித்த கதை, கெட்டின கதை, என்ன கதை சூப்பராக பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு, அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அழகான பிரம்மாண்டமான இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளுடன் நிறைய கான்செப்ட்ஸுடன் ஆப்பு கிளாஸும் இதை விட மேலே லெவலில் தான் இருக்கும். யூடியூப்பில் காமிக்கிறத விட மேலே லெவலில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான கண்டென்ட் உங்கள் கையில் எப்போவுமே இருக்குங்கிறதான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களால் கவர் பண்ண முடிஞ்ச எல்லா ஏரியாஸுக்கும், இங்கிலீஷுக்கு தேவையான எல்லா ஏரியாஸுக்கும் நம்ம கண்டென்ட் கொடுத்துருக்கோம். எஸ்ஓவாக இருந்தீங்க சார், நான் எஸ்ஓவுக்கு தனியாக வீடியோ போடுறேன், இருந்தாலும் இப்போவே சொல்லிடுறேன். எஸ்ஓவாக இருந்தீங்கன்னா டைம் இல்லைங்கிற காரணத்துக்காக மட்டும்தான், திரும்ப பிடிச்சிக்கணும், டைம் இல்லைங்கிறதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். பேசிக்ஸு, ஸ்ப்ளிட்டிங், அப்புறம் டமால் வீடியோ நீங்களாக போய் டெஸ்ட்டு போடக்கூடாது. சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுவீங்க. சாரு கூட சேர்ந்து டெஸ்ட்டு போடணும். வாத்தி எப்படி அப்ரோச் பண்ணுறான்னு பார்க்கணும்.
ஸோ பேசிக்ஸு ஸ்ப்ளிட்டிங், அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்போர்ஷன் கனெக்டர்ஸ் பார்க்க வேண்டாம், டைம் இருக்காது உங்களுக்கு. அதனால் பார்த்தா நல்லது, இருந்தாலும் டைம் இருக்காது. அதனால சொல்கிறேன், பேசிக்ஸு ஸ்ப்ளிட்டிங் டமால் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், அப்ரோச்சை புரிஞ்சுக்குங்க. எஸ்ஓவுக்குன்னு தனி இங்கிலீஷு கிடையாதுங்க, எஸ்ஓவுக்குன்னு தனி ரீசனிங் கிடையாது, எஸ்ஓவுக்கு என்ன தனி ஏரியான்னு கிடையாது. சரியா? எஸ்ஓ இங்கிலீஷ் நான் திரும்ப சொல்கிறேன், ப்ரிலிம்ஸ் இங்கிலீஷாக இருக்காது, மெயின்ஸ் லெவல் இங்கிலீஷாக இருக்கும். ஸோ டமாலை பாருங்கள். டைரெக்டாக டமால் போனீங்கன்னா உண்மையிலே டமால்னு வெடிச்சிடும். டைரெக்டாக டமால் போகாதீங்க, பேசிக்ஸ் ஸ்ப்ளிட்டிங் முடிச்சுட்டு போங்க, சிக்கலே வரும். சரியா? ஓகே, டாட்டா.